காலையில் விடிஞ்சிருச்சா? ஸோ காய்ஸ், நைட்டு ஃபுல்லாக டென்ட்டை போட்டு விடிஞ்சிருச்சு. அதில் வேறு லுங்கி எடுத்துகிட்டு வந்தேன். போன வாட்டி ஜெபிள் டேஸ் போகல, ஒன்றுமே இல்லை. என்ன பொய் சொல்கிறாரு பாரு, என்ன பொய் சொல்கிறாரு பாருங்க. நல்ல வேலை இருந்ததுனால இது பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. வாங்க அப்பா, காலையில் விடியல் கண்டாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் வரண்டா முன்னாடி லைட் இருக்கு. ஒரு வழியாக விடிஞ்சாச்சு. நல்லா தூக்கம், நல்லா தூக்கம் போட்டீங்க. அம்மா தூக்கம் ஒன்றும் அவங்களாம் இருக்கிறாங்கப்பா. ஒன்றும் இந்த பக்கம் எல்லாம் காலியாக வரக்கூடாது. இருங்க, இதை பேக் பண்ணுங்கண்ணா. ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஒன்றுமா லவ்லக்கு உள்ளதானே இருக்கு. போயிட்டு போகுமா? இதுக்கு தான் இங்க வந்தோம். பார்க்காம இதுதான் என் லுங்கி வேணுங்கிறது. எப்படி இருந்தது? போச்சா? அதை போய் செட் பண்ணுங்க லைட்டை. ஆமா, கோவம் வந்துருச்சு. ஆமா, அவ்வளோதான். லைட் உடையாது, டேமேஜ் ஆகுது மாதிரி வெடிக்காது. உள்ள வச்சு ஸ்மெல் வரும். ஆமா, இதுதான் நம்ம சின்ன வீடு. லைட்ல சார்ஜ் இல்லப்பா, அப்படியே போட்டு சரியான குளிருங்க லைட்டு. ये एक्चुअली बेडशीट नीचे ले लगा ना, मैं नीचे डायरेक्ट बांध आता नहीं. ஆனா அதோட இங்க நல்லா இருந்துச்சு. மழையிலேயும் தூங்கியாச்சு, டெசர்ட்லயும் தூங்கியாச்சு. நாளைக்கு காட்டுக்கு தான் போகும். தமிழ்நாட்டுக்கு போயிருமா? சரி, இந்த லைட் இருக்குனால தான் இங்க எல்லாம் போய் காட்டுறாங்க. நான் தான் எடுத்து வந்த லைட்டை. இல்லைன்னா என்ன இருக்கும், வீடியோவே இருட்டிலே இருந்தோம். இருட்டிலே சமைச்சிட்டு இருக்கோம். ஓவர் இருட்டா இருக்க. ஸோ உங்களுக்கு பகலாயிடுச்சு. உங்களுக்கு அந்த இடத்த சுற்றி கட்டுறேன். இங்கே என்ன பண்ணிருக்காங்க, குழியை நோண்டி ஒரு தார்பாயை போட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, பிளாஸ்டிக், ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஸோ ஃபுல்லாக இந்த பக்கம் பிளாஸ்டிக் போட்டு தண்ணி இறக்கி விட்டுரு, அது மேலே விட்றாங்க. இந்த பக்கம் மீன் இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல மீன்லாம் நிறையா இருக்கும். ஸோ பாருங்க, இப்படி போய் வெட்டி வெட்டி தனித்தனியாக போயிட்டே எங்கே பார்த்தாலும். இங்கே நிறைய பறவைகள் இருக்குது. காலையில் கீச்சின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு, நைட்டும் கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நைட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. இது இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும் உங்களுக்கு. காய்ஸ் தெரியுதுங்களா, இவ்வளோ பறவை பறந்துக்கிட்டு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. போங்க, நைட்டு நல்லா ஃபன் பண்ணோம். பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த பக்கம் போக்குள்ள பயமாக இருந்துச்சு, தனியாக இருக்கிறப்பல. அந்த பக்கம் இந்த மேட்டு தெரியுதுல காய்ஸ், இதுக்கப்புறம் போக்குள்ள பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பக்கம் யாருமே இல்லை. பாம்புக்குமே வந்துடும். நம்ம இந்த இதில் போகும்ல பாம்பு, அந்த பாம்பு. ஸோ இதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லவ் லேக்கு போவோம். அதுக்கும் லவ் லேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன லேக்காக இருக்கும். ஸோ ஹாய் ப்ரோ கியூட்டி காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா லவ் லேக் போகிற வழியில் அதுக்கு முன்னாடி சின்ன லேக் இருக்கும். அல்குதிரெல்லாம் அங்கே தான் இருக்கும். சரி, நைட்டு நம்ம இங்கேயே டென்ட்டை போட்டு பாரேக் பண்ணி படுத்தாச்சு. ஏன்னா அது போல் போனால் ஒன்றும் இங்கேயும் பயங்கர கூட்டம் காய்ஸ். அதுக்கப்புறம் தான் போகவே இல்லை. ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் இடம் கிடச்சி தான் இங்கே உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நேற்று நைட்டு உட்காந்து எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு கேல் பண்ணி சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கியாச்சு. ஸோ போன வாட்டி நம்ம ஜபிள்லேஸ் மலையில் ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி இந்த டெசர்ட்டில் ஸ்டே பண்ணோம். அடுத்த வாட்டி எங்கே போகலான்னு தான் யோசிக்கிறேன். இன்னும் திருவிழா அட்வென்ச்சராக இருக்கிறது. ஆனால் இதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. இதுவரையும் நான் தங்கல, இதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நைட் நேரத்தில் வேறு நிலாவோட வெளிச்சம் மட்டும் தான். ஸோ பக்கத்தில் வேறு யாருமே இல்லை, எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 மணிக்கு மேலே எல்லாம் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டை போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 7 மணி. ஸோ 7 மணி. அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு நம்ம லவ் லேக்கு போய் பார்த்துட்டு இன்றைக்கி இதோட முடிச்சுப்போம். எல்லாம் சொல்லுங்க, தெரிய வேணாமா நம்மலாம் பண்ணுது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. என்னண்ணா இன்னும் வேலை முடியலையா? ஹாய் கைஸ் போயிட்டீங்களா? அப்புறம் என்ன, இந்த டென்ட் இருக்குல்ல, நைட்டு தூங்கவே இல்லை. இங்கே நாங்கள் இங்கே போட்டிருக்கோம், அவங்க அங்கே இருக்காங்க. பயங்கர கொரட்டை சவுண்டு இங்கே வரையும் கேட்குது, கொரட்டை. அப்புறம்லாம் இங்கே. ஸோ வாங்க நம்ம அந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு. நம்மக்கிட்ட சார்ஜ் வேறு கம்மியாகுது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இருட்டில் இருந்ததுல, அதனால். ஸோ இந்த பக்கம் தண்ணி அப்படியே பூச்சுக்குன்னு வருது பாருங்க. நைட்டு போட்ட செட்டப் அப்படி தான் இருக்குது. இப்போ செம்மையாக காடு வர வந்துருக்கானோ. ஆனால் நைட்டு இங்கே இல்லை. நான் இங்கே வந்து பார்த்தேன், அவங்க இல்லை. ஸோ இவங்க போரை போட்டு தண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி அதே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பின்னாடிலாம் பயங்கரமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு.
நமக்கு பிச போகிறது எங்கே போகிறது? நைட்டாக இருந்தால் இருட்டில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ வெளிச்சமாகிடுச்சு, என்ன பண்ணுறது? வாங்க எங்கேயாச்சும் அடிக்க வேண்டியதான்.